அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மாசி மாதத்துடைய அமாவாசை. அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கான ஒரு உகந்த நாள். இந்த நாளை நம்ம செய்யக்கூடிய எல்லா தான தர்மங்களும் நம்முடைய முன்னோர்களுக்கு போய் சேரும். நம்முடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த பித்ரு லோகத்திலிருந்து பூலோகத்தில் நம்மை பார்க்கறதுக்கு வருவாங்க. பசி தாகத்தோடு இருக்கக்கூடிய அவர்களுக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணுறது, தான தர்மங்கள் பண்ணுறது, தீப வழிபாடு பண்ணுறது, இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கொஞ்சம் சிரத்தை எடுத்து நம்ம செஞ்சோன்னா நம்முடைய குடும்பத்தில் பல சுபிக்ஷங்களும் கிடைக்கும். குறிப்பாக நம்முடைய ஜாதக ரீதியாக ஏதாச்சும் ஒரு பித்ருதோஷம் இருக்குது, குடும்பத்தில் ஒரு தடைப்பட்ட சுப காரியங்கள் எல்லாம் ரொம்ப தாமதமாயிட்டே இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ நிச்சயமாக முன்னோர்களுடைய வழிபாட்டை மறக்கவே கூடாதுங்க. இன்றைக்கி ராத்திரியில் நம்ம ஏற்றக்கூடிய சக்தி வாய்ந்த முன்னோர்களுக்கான ஒரு தீப வழிபாட்டு முறை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய பேருக்கு இது மாதிரி மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையில் எங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறவங்க கூட முன்னோர்களுக்கான இந்த தீப வழிபாட்டை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் சிரத்தை எடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் இது ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது, இது நாள் வரைக்கும் தீராத ஒரு கஷ்டங்கள், தீராத ஒரு பிரச்சனைகள் கூட முன்னோர்களுடைய அனுகிரகத்தாலும் அந்த ஆசீர்வாதத்தாலுமே கண்டிப்பாக உடனுக்குடனே நடக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முன்னோர் தீப வழிபாடு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமுமே நமக்கு அமாவாசை திதி வந்தாலுமே சில குறிப்பிட்ட மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு ரொம்ப கூடுதலான விசேஷங்க. தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசை, அதே மாதிரி தான் இந்த மாசி மாதத்துடைய அமாவாசைக்கும் ஒரு தனியான ஒரு விசேஷம் இருக்குது. ஒரு வருஷத்தில் மொத்தம் 12 அமாவாசை. இந்த அமாவாசை திதியுடைய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் தான். இதன் காரணமாக தான் ஒவ்வொரு மாதம் அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கான சிறப்பான தூபங்கள் காமிக்கிறது, தியானங்கள் பண்ணுறது, அன்னதானங்கள் பண்ணுறது, இது எல்லாமே நம்முடைய குடும்பத்துக்கு பலவிதமான சுபிக்ஷங்களை நிச்சயமாக தரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஒரு வருஷத்தில் 96 முறை நம்ம தர்ப்பணங்கள் கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது. அதன் பிரகாரம் மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை, தமிழ் மாதத்துடைய பிறப்பு, கிரகண நேரங்கள், திதி, புரட்டாசி அமாவாசை, இப்படி அதில் வரக்கூடிய ஒரு 15 நாட்கள், இப்படி மொத்தம் 96 தர்ப்பணங்கள் நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி மாசி மாதத்துடைய அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்து நம்ம வழிபட்டோன்னா ரொம்ப சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. குறிப்பாக இன்றைய நாள் நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம், இன்றைக்கி அவிட்டம் நட்சத்திரத்தோடு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைய நாள் தர்ப்பணங்கள் பண்ணுறது, காகத்துக்கு நம்ம சாதம் வைக்கிறது, தீப வழிபாடுகள் பண்ணுறது, இப்படி யாருக்காச்சும் அன்னதானம் கொடுக்கறது, இப்படி நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் பித்ருக்களுக்கு பயங்கரமான ஒரு விசேஷமான பலன்கள், அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைந்து அவங்க ரொம்ப மனசு மகிழ்ச்சி அடைஞ்சு நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாளை யாருமே நம்ம தவற விடக்கூடாதுங்க. இன்றைய நாள் நம்ம எளிமையான முறையில் நீங்கள் உங்களோட குடும்பத்துடைய வழக்க பிரகாரம் நீங்கள் வழிபடலாம். அப்படி எதுவுமே முடியாதவங்க கூட நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம், ஒரே ஒரு கைப்பிடி சாதம் இல்லாட்டி அரிசி இல்லை ஏதாவது ஒரு உணவுப் பொருள் என்ன இருக்குது உங்ககிட்ட, ஒரு பிஸ்கட் பேக்கெட்டாச்சும் வாங்கி ஏதாவது ஒரு உயிருக்கு நீங்கள் நம்ம தான தர்மங்கள் பண்ணுறது என்றைக்குமே நமக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு உயர்வையும் கண்டிப்பாக கொடுக்கும். அப்படி இன்றைக்கி ராத்திரியில் ஏற்றக்கூடிய இந்த முன்னோர்களுக்கான ஒரு தீப வழிபாடு, எதுவுமே செய்ய முடியாதவங்க கூட நம்ம ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி இந்த தீப வழிபாட்டை மட்டும் செஞ்சாலே போதும். இன்றைய நாளுடைய அமாவாசை திதி நமக்கு சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் இருக்குது. ஆனால் அந்த தீப வழிபாட்டை இன்றைக்கி ராத்திரி தாராளமாக நீங்கள் ஏற்றலாம். இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு தீப வழிபாட்டை பண்ணலாங்க. இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு சின்னதான ஒரு அகல் எடுத்துக்கோங்க. இந்த தீபத்தை நம்ம சுவாமி ரூமில் ஏற்றக்கூடாது. நீங்கள் நம்ம ஹாலு இல்லாட்டி உங்கள் வீட்டோட வெளியில் நம்ம அதாவது வீட்டுக்கு வெளியில் கிடையாது, ஹாலுக்கும் நம்மளோட அந்த
வீட்டு வாசலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வராண்டா திண்ணை அது மாதிரி இடத்துல கூட இந்த தீப வழிபாடு ஏற்றலாம். ஏன்னா நிறைய பேர் வீடு சின்னதாக இருக்குது, ஹாலில் தான் தூங்குகிறோம் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் திண்ணையில் வராண்டாவில் இந்த தீபத்தை ஏற்றிக்கலாம். இதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு எதுவுமே வேணாங்க. ஒரு சின்னதான பித்தளை தட்டு இல்லாட்டி ஒரு வாழை இலை எடுத்துகிட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு விளக்கு, அகல் விளக்கு, நல்லெண்ணெய் பஞ்சுத்திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றணும். ஏற்றிட்டு பக்கத்தில் நம்ம சாதாரண குடிக்கின்ற தண்ணீருக்கு பார்த்திங்களா, நம்மளுடைய டம்ளரில் அந்த ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வைக்கணும். எப்பயுமே அமாவாசை நாட்களில் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு நம்மை பார்க்க வருவதாக ஐதீகங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட முன்னோர்கள் ரொம்ப பசி தாகத்தோடு இருக்கிறப்ப நம்ம அவங்களுக்கு இது மாதிரி உணவுகள் கொடுக்கறது, நம்ம அந்த ரொம்ப தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு அந்த தண்ணி அது மாதிரி நம்ம வைக்கிறப்ப நமக்கு அவங்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லப்படுது. நம்ம ஜாதகத்திலே இது மாதிரியான தோஷங்கள் இருந்தால் கூட அந்த எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி செய்வதற்கான ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டு முறை தான் இந்த முன்னோர் தீப வழிபாடு. அது மட்டும் இல்லாமல் அந்த பித்ருலோகத்திலிருந்து வரக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் மீண்டும் அந்த பித்ருலோகத்துக்கு போவதற்கான அந்த வெளிச்சத்தை பாதையை காட்டுவதற்காக தான் இந்த தீப வழிபாடுன்னு சொல்லப்படுது. அப்படி ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. தீபம் கிழக்கு இல்லாட்டி தெற்கு திசை நோக்கி, ஏன்னா தெற்குங்கிறது யமனுடைய அந்த திசை, அப்போ தெற்கு திசை நோக்கி இந்த தீப வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தாராளமாக நம்ம ஏற்றலாம். ஆனால் மாதவிலக்கு ஆயிடுச்சு, பீரியட்ஸாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏற்றக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் இல்லாட்டி நம்முடைய குழந்தைகளை வச்சு கூட இந்த தீப வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். ரொம்ப நம்ம பசங்க ஏற்றுனாங்கன்னா நமக்கு அவங்களுக்கு நல்லபடியான அந்த பித்தர்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த தீபத்தை ஏற்றிட்டு தீபத்துக்கு முன்னாடி நம்முடைய கஷ்டங்கள், அதாவது நம்ம ஒரு பெத்த அம்மா அப்பா கிட்ட நம்முடைய குறைகள் எப்படி சொல்லுவோம், நம்ம சாமிக்கிட்ட எப்படி சொல்லுவோம், அதே மாதிரி நம்முடைய முன்னோர்கள் கிட்ட உங்களுக்கு என்ன தனிப்பட்ட முறையில் என்ன பிரச்சனைகள் தீரணுமோ, என்ன கஷ்டங்கள் தீரணுமோ, இல்லை என்ன நடக்கணுமோ குடும்பத்தில், இதை அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் அந்த தீபத்துக்கு முன்னாடி மனசார நீங்கள் வேண்டி வழிபட்டாலே போதுங்க. நிச்சயமாக எவ்வளவோ நாள்பட்ட பிரச்சனை, எவ்வளோ தீர்க்க முடியாத பிரச்சனை, அப்படியே ஒரு சுப காரியம் அப்படி தேங்கியே நிற்கிது குடும்பத்தில், நடக்கவே இல்லை அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் ஒரு சுவிட்சு போட்டால் நமக்கு எப்படி டக்குன்னு ஒரு லைட் எரியுது, பிரகாசமாகுது அந்த ரூமே, அதே மாதிரி நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தீர்ந்து குடும்பம் நல்லபடியான ஒரு உயர்வுக்கு வர்றது, அந்த பிரச்சனைகள் தீரதை நம்மளே கண்கூடாக பார்க்கலாம். இதுதான் முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு இருக்கக்கூடிய அதீத ஒரு சக்தி. ஏன்னா அவங்களுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் குடும்பத்தில் எல்லா விஷயங்களும் நடக்கும். அதனால் முன்னோர்களுக்கான இந்த ஒரு தீப வழிபாட்டை நீங்கள் ஏற்றிட்டு ராத்திரி எப்பயும் போல் நீங்கள் ராத்திரி தூங்க போயிடலாம். தீபமானது தானாகவே மலையேறட்டும். அடுத்த நாள் காலையில் ஏந்திரிச்சோன்னே முதல் வேலையாக அந்த விளக்கை எடுத்து நீங்கள் சுத்தப்படுத்தி உங்களுடைய பூஜைக்கு நீங்கள் எப்பயும் போல் எடுத்துக்கலாம். தண்ணியை கால்படாத இடத்துல விட்டலாம். இல்லை செடி ஏதாச்சும் இருக்குது, துளசி செடி, ரோஸ் செடி, என்ன செடி இருக்கோ அந்த செடிகளை நீங்கள் விட்டலாம். இவ்வளோதாங்க, ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம். ஆனால் இந்த ஒரு தீப வழிபாட்டுக்கும் இந்த அமாவாசை ஒரு நாளுக்கும் இந்த பிரபஞ்சத்துடைய சக்திக்கும் அதீதமான ஒரு பவர் இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய மாசி அமாவாசைனால் யாருமே தவற விடக்கூடாதீங்க. முன்னோர்களுடைய அனுகிரகத்தோடு நம்முடைய குடும்பம் நல்லபடியாக சுபிக்ஷம் அடைவதற்கு இந்த தீப வழிபாட்டை மறக்காமல் பண்ணுங்கள். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரை பதிவிடுங்க. குலதெய்வம் பெயர் தெரியாதவங்க ஓம் குலதெய்வதாயே நமக அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அமாவாசை நாட்களில் முன்னோர்கள் வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு குலதெய்வத்துடைய அந்த அனுகிரகமும் நமக்கு முக்கியம். அதனால் குலதெய்வத்தை மறக்காமல் நினச்சி நம்முடைய வீடுகளில் ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் இன்றைக்கி மாலையில் நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் ஏற்றிட்டு உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரை நீங்கள் சொல்லி பாருங்கள். நமக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நிச்சயமாக இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே நமக்கு கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.